கெட்டிமலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. துளசிக்கு எவ்வளோ நாளும் நாம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது வெற்றி தானே தெரிஞ்சதுமே வெற்றியை பலார்னு அறையிறாங்க. நீ என்னை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்க, நான் உன்னை நம்பி என்னோட கஷ்டத்தெல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட உணர்வுகளை மதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போது அவங்க இல்லை. இதை என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? எப்படியெல்லாம் நீ என்னை ஏமாத்திருக்க, நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு வெற்றிக்கிட்ட பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சிவராமன் ஆட்டோ ஓட்டுற விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. இதனால ரகு பயங்கர கோவத்தில் இருப்பார். அதுக்கப்புறமா சிவராமனுக்கு பென்ஷன் வரப்போகுது, அவரோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் வரப்போகுதுன்ற விஷயம் ரகுவுக்கு தெரிய வருது. சிவராமன் ஒரு முறை பேங்க்குக்கு போயிட்டு வரும்போது ரகு இதை பார்த்துட்றாரு. இவர் இதுக்காக பேங்க்குக்கு வந்திருக்காரு, ஒருவேளை இவரோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்குமோ அப்படின்னு ரகு யோசிக்கிறாரு. அப்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க சிவராமன் அவரை பைக்கை எடுக்கிறாரு. அப்போ பாஸ்புக்கை பாக்கெட்டில் வச்சுருப்பாரு. இதை பார்த்ததுமே ரகு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அவரோட முகத்தை கட்டிக்கிறாரு. கட்டிட்டு நேர கிட்ட போயிட்டு அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவரோட பாஸ்புக்கை எடுத்துட்டு ஓடி வந்துடுறாரு. உடனே சிவராமன் என்ன இது பாஸ்புக்கை எடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்குறாரு. நல்ல வேலை நாம் வித்ட்ரா பண்ண பணம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்போ ரகு அந்த பாஸ்புக்கை செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் 25 லட்சம் வந்திருக்கிறத பார்த்ததுமே என்ன இது இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, இதை பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே, இதை எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு ரகு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ரொம்ப சோகமாக போகிற மாதிரி போகிறாரு. அப்போது கவிதா கேட்குறாங்க, என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருக்காரு. என்ன பண்ணலாம் நாம் இப்போ, என்னன்னு சொல்லி இவங்ககிட்ட இந்த பணத்தை கேட்குறது, எப்படியாவது வாங்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் கடைசியாக அவருக்கு ஒரு பிளான் வருது. ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. கவிதா வராங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுமே கவிதா ஷாக் ஆகுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட வேலை போயிடும், இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் பயமுறுத்துறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.